ஆடு மாடு மேய்ப்பது அரசு பணி அப்படின்னு சொன்னோம்னா இவங்க வந்து என்ன நினைச்சிட்டு இருக்காங்கன்னா கஞ்சை காய்ச்சி தோல்ல வச்சுக்கிட்டு ஆத்தாங்கரையில் ஆடு மாடு மேய்க்கிற மாரி நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இது அந்த மாதிரி கிடையாது. இது ஒரு ஃபார்ம் வந்து வச்சாங்கன்னா இப்போ சாதாரணமாக ஒரு ஆட்டு பண்ணை வைக்கிறாங்கன்னு வச்சுக்கலாம். அந்த ஆட்டு பண்ணையில் வந்து அந்த ஆட்டுக்கான தேவையான தீவனங்கள் உற்பத்தி பண்ணுறதுக்கு அதுக்கு ஆட்கள் தேவைப்படும். அப்புறம் அதுக்கு மருத்துவம் பண்ணுறதுக்கு மருத்துவர் தேவைப்படுவாங்க, சிவிலியர் தேவைப்படுவாங்க, அந்த ஃபார்ம் கட்டமைக்கிறதுக்கு வந்து பொறியாளர் தேவைப்படுவாங்க. இப்படி எல்லாருக்கும் வந்து அனைவருக்கும் அரசு வேலைங்கிறது இதுல வந்து ஒரு சாத்தியக்கூறான ஒன்று. பிற நாடுகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆடு மாடு வளர்க்கறது அரசு பணியாக தான் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஆந்திராவில இருந்து பால் வாங்குறாங்க, எல்லாமே பண்றாங்க பொழுது அப்ப இவங்க ஏன் மாடு வளர்க்க அப்படிங்கறது தான் நம்மளுக்கு கேள்விக்குறியாவே இருக்கு. இங்க உள்ள இயற்கை வளங்களை அழிச்சு இங்க இருந்து கப்பல்ல ஏற்றி விடுறாங்க. இப்போ குறிப்பா பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலையை வெட்டி கொண்டு போய் கேரளாவில் கொண்டு போய் துறைமுகம் கட்டி கொடுக்குறாங்க. ஏன் கேரளாவில் மேற்கு தொடர்ச்சி மலை இல்லையா? அங்கே உள்ள மலையை வெட்டக்கூடாது. மக்களுக்கான சோத்துக்கும் தண்ணிக்கும் நீருக்கும் இங்கே என்ன பண்ணுவாங்க? அந்த நேரத்தில் ஒரு புரட்சி வெடிக்கும் பொழுது அப்போ ஸ்டாலினும் இருக்க மாட்டாரு, இன்பநிதியும் இருக்க மாட்டாரு. அப்போ அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும் தான் இருப்பாரு. அங்க திமுக கட்சியா இருந்ததுன்னா வந்து பாத்தீங்கன்னா சேரை எல்லாம் வந்து தூக்கிட்டு போயிருக்காங்க. அந்த மாநாட்டில் வந்து சேர் தூக்கிட்டு போயிருக்காங்க. அப்புறம் அதிமுக மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா வாழைதாரெல்லாம் பிச்சுட்டு போறதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். அப்புறம் டிவிகே மாநாட்டில் பாத்தீங்கன்னா சேரெல்லாம் உடச்சி போட்டு நொறுங்கிய திடலாம் நான் பார்த்துருக்கேன். அதுபோல இல்லாத நாம் தமிழர் கட்சியில் வந்து ஒரு மாற்று என்னன்னு கேட்டிங்கன்னா அங்கே இருக்கிற சேரெல்லாம் சின்ன பிள்ளைங்கள் வரைக்கும் எடுத்து அடுக்கி வைக்கிறது, அங்கே உள்ள குப்பையை உடனடியாக அகற்றுறது. மாநாடு ஆரம்பிக்கும் பொழுது எந்த அளவுக்கு அந்த திடல் வந்து தூய்மையாக இருந்ததோ அந்த அளவுக்கு அந்த மாநாடு முடியும் பொழுதும் தூய்மையாக இருந்தது. அப்படிங்கிறது வந்து ஒரு சிறப்புமிக்க ஒரு மாநாடாக தான் இருந்ததுன்னா திமுகவில் இலவசம், அதிமுகவில் இலவசம், இப்படி எல்லாமே இலவசம் இலவசம்னு சொல்கிற மாதிரி இப்போ டிவிகேலையும் இலவசத்தை அறிவிச்சுக்கிறாரு. கார் தராங்கிறாரு, மோட்டர் பைக்கு தராங்கிறாரு. இப்படி இலவசத்தை நோக்கிய ஒரு மாற்றான கட்சி இல்லை. இது நாம் தமிழர் கட்சி போல திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் உள்ள ஒரு மாற்றான கட்சி டிவிகே கட்சியை வந்து பார்க்க முடியாது. அதுமாரி ஆடு மாடோட கழிவுகளை மட்டும் தான் நாங்கள் பயன்படுத்தி நாங்கள் அந்த கருப்பு கவனி, மாப்பிள்ளை சம்பா இதெல்லாம் வந்து நாங்கள் சாகுபடி பண்ணிட்டு இருக்கோம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமானோட ஒரு பேச்சினால அது ஒரு புரிதல்னால தான் நாங்கள் இயற்கை வழியில் வந்து சாகுபடி பண்ணுறதே ஆரம்பித்தோம். நான் இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தேன். அப்போ அம்மையார் ஜெயலலிதா இறந்த பிறகு ஓபிஎஸ்ஆ இபிஎஸ்ஆன்ட்டு அடிச்சுட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் ஒரு கிராமத்தில் இருந்து ஒரு குரல் வந்தது. அது வந்து பார்த்தீங்கன்னா செந்தமிழன் சீமானோட குரல். அவங்க வந்து உண்மையை பேசினாங்க, அதை உறக்க பேசினாங்க. இயற்கையை வந்து ஒரு காப்பாற்றுற ஒரு மாமனிதனா எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து அந்த செந்தமிழன் சீமானோட கட்சியில் நாம் தமிழர் கட்சியில் வந்து இணைஞ்சேன்.